சிப்காட் ஒரே நிறுவனத்திற்காக மொத்தமாக அனைத்து இடங்களையும் கொள்முதல் செய்த தொகைக்கே வழங்கியிருப்பது சந்தேகத்தை அளிக்கிறது. இப்பொழுதாவது இதில் உள்ள முறைகேடுகளை கண்டறிய நீங்கள் ஒரு குழுவை அமைத்து ஆய்வு செய்து கனிம வளங்களை நாம் உற்பத்தி செய்து அரசுக்கு வருவாய் ஏற்படுத்துவதோடு இப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கெடுத்திடவும், மேலும் சாயக்கழிவுகளால் ஏற்படும் நிலத்தடி நீரை பாதிப்பை அகற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரை தலைவர் அவர்களே, ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், எந்த அரசாங்கத்தில் நடந்ததுன்னு கரெக்டாக சொல்லுங்க. ஏன்னா இந்த அரசுன்னு சொன்னாரு, அது எங்க மேல வந்துடக்கூடாது. சிப்காட் ஒரே நிறுவனத்திற்காக மொத்தமாக அனைத்து இடங்களையும் கொள்முதல் செய்த தொகைக்கே வழங்கியிருப்பது சந்தேகத்தை அளிக்கிறது. இந்த ஜவுளி பூங்காவை எதிர்த்து பொதுமக்களும் விவசாயிகளும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள். போராடிய மக்களுக்கு கண் துடைப்பிற்காக இந்த அரசு ஜவுளி பூங்காவின் பெயரை மட்டும் சேலம் யான் கலரிங் பார்க் பிரைவேட் லிமிடெட் என்பதை மாற்றி சேலம் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா பிரைவேட் லிமிடெட் என்று மாற்றியுள்ளார்கள். பெயரை மட்டும் மாற்றுவதால் அரசுக்கு வருவாய் கிட்டுமே என்பது சாத்தியக்கூறுதான். எனவே இப்பொழுதாவது இதில் உள்ள முறைகேடுகளை கண்டறிய நீங்கள் ஒரு குழுவை அமைத்து ஆய்வு செய்து கனிம வளங்களை நாம் உற்பத்தி செய்து அரசுக்கு வருவாய் ஏற்படுத்துவதோடு இப்பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கெடுத்திடவும், மேலும் சாயக்கழிவுகளால் ஏற்படும் நிலத்தடி நீரை பாதிப்பை அகற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரை தலைவர் அவர்களே, ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், எந்த அரசாங்கத்தில் நடந்ததுன்னு கரெக்டாக சொல்லுங்க. ஏன்னா இந்த அரசுன்னு சொன்னாரு, அது எங்க மேல வந்துடக்கூடாது. இல்ல அந்த வார்த்தை வந்து அந்த இன்றைய அரசுங்கிறது, அந்த வார்த்தை வந்து முந்தைய அரசுங்கிறது, முந்தைய அரசு மாற்றி அவை குறிப்பில் பதிவு செய்யப்படுகிறது. இப்பொழுது இருக்கின்ற அரசு கடந்த மாதம் ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது. சார் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன் சார். மாண்புமிகு உறுப்பினர், நீங்க அமைதியா உட்காருங்க. இவ்வளவு குறுக்கீடுகள் இருந்துச்சுன்னா இன்னும் 6 பேர் பேச வேண்டியது இருக்குது. புரியுது, அதுதான். இல்லை இருங்க அவர் பேசி முடிக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்கள் உட்காருங்க. அவருக்கு அவ்வளோதான், இங்கே பெல் அடிச்சிருவேன். அவர் டயத்துக்குள்ளே முடிக்கணும். இருங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்கள் பேசலாம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, ஓமலூரில் இருந்து மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஓமலூரில் வழியாக செல்லும் மாண்புமிகு உறுப்பினர் கோவிச்செழியன் அவர்கள். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, கடந்த கால ஆட்சியில் ஏற்பட்ட இடர்பாடு அல்லது அதனால் ஏற்பட்ட இழப்பு என்ற ரீதியில் அஇஅதிமுக உறுப்பினர் பேசி வருகிறார். அவையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆய்வு செய்ததை நாங்களும் வரவேற்கிறோம், அது மாற்றுப்பட்ட கருத்து அல்ல. ஆனால் அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பேரவைத் தலைவரிடம் வழங்கி நீங்கள் ஒப்புதல் தந்து அது சம்பந்தமாக குறிப்பிட்டால் சபை குறிப்பில் இருக்கட்டும். ஒருவேளை இல்லை என்றால் முழுமையாக பேச்சை நீங்கள் அவை குறிப்பில் நீக்குமாறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தகுந்த ஆதாரத்தை ஆய்வு செய்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் வந்தவுடன் அவர் அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதற்கான உங்களுடைய பேச்சுக்களை அவை குறிப்பில் ஏற்றுவதா அல்லது நீக்குவதா என்பதை அவர் முடிவு செய்வார். நீங்கள் சீக்கிரம் பேசி முடிங்க. பேரவைத் தலைவர்களே, எந்த குறுக்கீடு இல்லாம கொஞ்சம் பாருங்க, சீக்கிரம் முடிங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நடந்தது போச்சு. ஆனா இப்ப ஒரு ஆய்வு குழு ஒன்று அமைத்து இதை சீக்கிரம் முடிங்க. அரசுக்கு ஏற்படுகின்ற இந்த இழப்பீட்டை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து என்று சொல்லி